அனைவருக்கும் வணக்கம். நம்ம வீட்டு குழந்தைங்கள நம்ம நல்லபடியாக படிச்சுட்டு நம்ம பிள்ளைங்க நல்ல வேலைக்கு போகணும் அப்படின்னு பல கனவுகளோடும் பல ஆசைகளோடும் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறோம். ஆனால் அந்த பள்ளிக்கூடத்தில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, நம்ம வீட்டு பிள்ளைங்களோட உயிரை போக்கிட்டு அவனுங்க இதுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு தப்பிச்சிடுறானுங்க. இவனுங்க தப்பிக்கிறதுக்காகவே துணை போய்கிட்டு இருக்கிறாங்க இந்த போலீஸ் அதிகாரிகள். பல உண்மைகளை கண்டுபிடிச்சி குற்றவாளிகளை மக்கள் மத்தியில் நிறுத்தி அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டிய போலீஸ்காரங்க, சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டிய போலீஸ்காரங்க 100% கொலைகாரனுக்கும் கொள்ளைக்காரனுக்கும் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் ஒவ்வொரு நாளுமே பள்ளியிலையோ கல்லூரியிலையோ நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்குங்க. நம்ம வீட்டு பிள்ளைங்களோட உயிரை அதிகமாக பறிச்சுக்கிட்டு இருக்கிறானுவோ. நம்ம குழந்தைய பல கனவுகளோட படிச்சுட்டு வீடு திரும்பணும் அப்படின்னு பல கனவுகளோட பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறோம். ஆனால் பள்ளிக்கூடத்துக்கு போன ஒரு குழந்தைய வீடு திரும்பாமல் உயிரை போக்கிடுறானுவோ. அந்த குழந்தை இல்லாமல் தவிக்கக்கூடிய வலியும் வேதனையும் ஒவ்வொரு பெத்த தாய்க்கும் தாங்க தெரியும். ஒவ்வொரு தாயும் சரி நம்ம குழந்தைக்கு தான் இது போல் நடந்துருச்சு, இனி யாருக்கும் இது போல் நடக்கக்கூடாது அப்படின்னு ஒவ்வொரு தாய் மனசும் வலியும் வேதனையோட அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிறாங்க. ஒவ்வொரு உயிர் போக்குள்ளேயும் அந்த தாய் நினைப்பா, நம்ம பிள்ளையோட கடைசியாக இருக்கட்டும், நம்ம பிள்ளையோட கடைசியாக இருக்கட்டும், இனி யாருக்கும் இது போல் நடக்கக்கூடாது, இனி யாருக்கும் இது போல் நடக்கக்கூடாதுன்னு ஒவ்வொரு தாயும் நினச்சிட்டு இருக்கும் போது நாளுக்கு நாள் பார்த்திங்கன்னா பள்ளியிலையும் கல்லூரிகளையும் நம்ம வீட்டு பிள்ளைங்களோட உயிரை மர்மமான முறையில் போக்கிட்டு இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு தப்பிச்சுக்கிட்டு இருக்கிறானுவங்க. இப்போ கூட பார்த்திங்கன்னா கடந்த ஆகஸ்ட் 1 திருப்பத்தூரில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கூல் இருக்குது. அந்த ஸ்கூல் அரசு உதவி பெறும் ஸ்கூலு. அது ஒரு கிறிஸ்டின் ஸ்கூலுங்க. அந்த ஸ்கூலில் 11ஆவது படிக்கக்கூடிய மாணவன் ஒருத்தன் படித்து ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறாரு. அவருடைய பெயர் பார்த்திங்கன்னா முகிலன். மாணவன் முகிலன் அந்த ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறாரு. ஆகஸ்ட் 1 பார்த்திங்கனாக்க பள்ளிக்கூடத்துலேருந்து ஃபோன் போகுது, இந்த மாதிரி உங்கள் பையன் வீட்டுக்கு வந்தானா ஸ்கூலில் இல்லை அப்படின்னு சொல்லி ஃபோன் போகுது. உடனே அந்த பெத்த தாய் தகப்ப ஓடுறாங்க, கதறிக்கிட்டு ஓடுறாங்க. ஓடி போயிட்டு பார்த்தாக்க உங்கள் பையன் ஸ்கூலுக்கே வரலன்னு சொல்கிறாங்க. இது எப்படி இருக்குது அப்படின்னு நினச்சி பாருங்கள். அங்கே ஹாஸ்டலில் தங்கி படிக்கக்கூடிய ஒரு பையன் அவங்கள மீறி எப்படிங்க வெளியே வர முடியும்? ஆனால் அவங்க பையன் ஸ்கூலுக்கே வரலன்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய அநீதி அப்படின்னு பாருங்கள். அதன் பிறகு அவங்க போயிட்டு அப்பா அம்மா போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. 2 நாளாக போலீஸ்காரங்களும் தேடி பார்க்குறாங்க, பையன் எங்கே எதை போயிருப்பானா அப்படின்னு எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறாங்க. கடைசியாக அந்த ஸ்கூலுக்குள்ளாரையே பார்த்தீங்கன்னாக்க ஒரு கிணறு இருக்குது. அந்த கிணத்துக்குள்ளார தான் முகிலன் கடந்திருக்காப்புல. முகிலனை தூக்கி பார்த்தாக்க முகிலனோட உடம்புல, அந்த மாணவனோட உடம்புல ஃபுல்லாக வெறும் தீ காயம் இருக்குது, முகத்தில் காயம் இருக்குது, முதுகில் காயம் இருக்குது, உடம்பு ஃபுல்லாக காயம் இருக்குது. அந்த காயம்லாம் எதனால ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது தீ காயமாக இருக்குது அப்படின்னு பெற்றவங்க சொல்கிறாங்க. ஒரு கிணத்துல வீழ்ந்த மாணவனுக்கு எப்படி இப்படிலாம் காயங்கள் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாத அதை விட ஒரு பெரிய கொடுமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பள்ளி நிர்வாகத்துக்குள்ளாரியே அந்த கிணறு இருக்குது இல்லைங்களா, அந்த கிணறு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம். நிறையா கிராமங்களில் கூட இந்த மாதிரி கிணறை நம்ம பார்த்துருக்கோம். அதாவது இரும்பு கம்பியால் அந்த கிணறை க்ளோஸ் பண்ணி இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு கிணத்துல தான் முகிலன் மாணவன் விழுந்துட்டதா சொல்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய பொய் அப்படின்னு பாருங்கள். ஃபுல்லாக கவர் பண்ணி இருக்குது அந்த கம்பி. அந்த கம்பியை நீக்கிட்டு அந்த கம்பியை தள்ளிட்டு ஒரு மாணவனால் எப்படிங்க அந்த கிணத்துக்குள்ளார குதிக்க முடியும்? நீங்களே சொல்லுங்கள். அதன் பிறகு கதறாங்க, எடுத்து பார்த்தாங்க. ஆனால் போலீஸ்காரங்க, சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டிய போலீஸ்காரங்க இது நாள் வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய பொறுப்பான அதிகாரியை இது வரைக்கும் கைது பண்ணலை. இதுக்காக அவங்க சாலை மறியல் பண்ணுறாங்க, ரயில் மறியல் பண்ணுறாங்க. இப்படியெல்லாம் மறியல் பண்ணி இப்படிலாம் போராட்டம் பண்ணி தான் ஒருத்தங்க மீது நடவடிக்கை எடுக்கணுங்களா? சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒவ்வொரு உயிரையும் போக்கிட்டு அங்கே இருக்கக்கூடியவங்க என்னென்ன பொய் சொல்கிறானோ அதுக்கு தாங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க போலீஸ்காரங்க. இதே போல் தாங்க நம்ம பாப்பா படித்தா இல்லைங்களா பள்ளிக்கூடம், அந்த பள்ளிக்கூடத்துக்குள்ளே கூட பார்த்தீங்கன்னாக்க 2007னும் தெரியல, 2005னும் தெரியல, எனக்கு சரியாக வருஷம் தெரியல. ஆனால் 2007 ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அப்போ ஒரு மாணவன் மர்மமான முறையில் இறந்து போயிட்டாரு. 2005 ஒரு மாணவனோட உயிர் போயிருக்கு, 2007 ஒரு மாணவனோட உயிர் போயிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னாக்க பிரகாஷ் அப்படின்ற ஒரு மாணவன் தான் ஹாஸ்டலில் தங்கி அந்த கனியாமூர் சக்தி ஸ்கூலில் படிக்கிறாங்க. 2005-07 சரியாக தெரியல. படிக்கும் போது அந்த ஹாஸ்டலை விட்டு பையன் எப்படிங்க வெளியே வர முடியும்?
நீங்களே சொல்லுங்கள். இதே போல தான் அந்த வருஷமும் நடந்தது. அந்த மாணவன் வெளியே வந்துட்டதாகவும், நாங்கள் ஊருக்கு போகிறோம் அப்படின்னு வெளியே வந்துட்டதாகவும், அதன் பிறகு அந்த பள்ளிக்கூடத்துலேருந்து அந்த கனியாமூர் சக்தி பள்ளிக்கூடம் இருக்குது இல்லைங்களா, அதுலேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தூரத்தில் போயிட்டு அந்த மாணவன் கிணத்துல வீழ்ந்து தற்கொலை பண்ணிக்கிட்டதாகவும், அதன் பிறகு அவங்க அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. அவங்க ஓடி போய் பார்த்தாக்க மாணவன் யூனிஃபார்மோடு தான் கடந்தான். அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு பிரேத பரிசோதனைக்கு போகுது. ஞாயிற்றுக்கிழமைன்னு கூட இல்லாமல் பிரேத பரிசோதனை பண்ணி அவங்கள அடக்கம் பண்ண சொல்லிட்டாங்க. இவங்களும் எந்த ஒரு இதுவும் தெரியாத, என்ன நடந்தது அப்படிங்கிற பல உண்மைகள் தெரியாதையே இவனுங்க பேச்சை கேட்டுக்கிட்டு அவங்களும் கத்துனாங்க, கதறினாங்க. பிள்ளைய போயிட்டு அடக்கம் பண்ணிட்டு வந்துட்டாங்க. எப்படிங்க ஹாஸ்டலில் இருக்கக்கூடிய ஒரு மாணவன் அந்த ஹாஸ்டல் நிர்வாகத்துக்கு தெரியாமல் வெளியே வர முடியும்? நீங்களே சொல்லுங்கள். இதே போல தாங்க பல உயிர்களை போக்குறானுவோ. இப்போங்கன்னா நம்ம பிள்ளைய கூட அப்படி தான் இவனுங்களால் என்னென்ன கதை கட்ட முடியுமோ அத்தனை கதையும் கட்டுனானுங்க. அதாவது ஒரு அடி உயரத்துக்கு கூட கேப் இருக்காது. அந்த கேப்பில் தான் புள்ள விழுந்து இறந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறானுவோ. இவனுங்களுக்கு தான் துணை போய்கிட்டு இருக்கிறாங்க போலீஸ் அதிகாரிகள். அதே போல் பார்த்திங்கன்னா விழுப்புரத்தில் கூட இப்போ கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆகும். அந்த விழுப்புரத்தில் கூட ஒரு குழந்தை, சின்னஞ்சிறு குழந்தை, இந்த உலகத்தில் என்ன நடக்குது அப்படின்னு கூட தெரியாத ஒரு பிஞ்சு குழந்தைங்க. அந்த குழந்தை அன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு கொஞ்சம் நேரத்துலேயே அந்த குழந்தை செப்டி டேங்கில் விழுந்து இறந்துருச்சு அப்படின்னு ஒரு பொய்யை சொன்னானுவோ. ஆனால் அந்த குழந்தைய தூக்கியிருக்கானுலாம். எப்படி தூக்கினானுவோ அப்படின்னா, ஒரு குச்சியை இப்படி போட்டாங்களாம். போட்ட உடனே குழந்தை வந்துருச்சான், மாட்டிக்கிச்சான். எடுத்தாங்களாம். எடுத்தாக்க அந்த குழந்தை டிச்சுக்குள்ளே வீழ்ந்த ஒரு குழந்தைக்கு யூனிஃபார்மே நினைய கிடையாதுங்களாம். நல்லா யூனிஃபார்ம் போட்டபடியே இருக்குது. அந்த நிலைமையில தான் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகிறாங்க. அதுவும் அந்த செப்டி டேங்க் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்கூல் வளாகத்துக்குள்ளார அது கம்பி வேலி சுற்றி போட்டிருக்காங்க. அந்த கம்பி வேலியை தாண்டி அந்த குழந்தையால எப்படி போக முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். நம்ம வீட்டு குழந்தைங்கள நல்லபடியாக படிக்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புனா இவனுங்க டிச்சியில் வீழ்ந்துருச்சு, கிணத்துல வீழ்ந்துருச்சு, மாடியிலேருந்து வீழ்ந்துருச்சு இப்படின்னு சொல்லி பல பொய்களை சொல்லிக்கிட்டு இருக்கிறானுங்க. இதுக்கு தான் துணை போய்கிட்டு இருக்கிறாங்க இந்த ஆளும் அரசு. இதெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு நம்ம தமிழக முதலமைச்சர் அவர்கள். நம்மளுடைய வழக்கிலேயே என்ன சொன்னார் அப்படின்னா, எந்த கொம்பனாக இருந்தாலும் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் பள்ளி கல்லூரிகளுக்குள்ள நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னாக்க மர்மமான முறையில் நம்ம வீட்டு பிள்ளைங்களோட உயிரை போக்குறாங்க. அதுக்கு சரியான காரணம் இந்த நாள் வரைக்கும் எந்த ஒரு உயிர் போனதுக்குமே தெரிவிக்கலை. இதே கனியாமூர் அந்த சக்தி பள்ளிக்கூடத்தில் பார்த்தீங்கன்னா 2005 ஒரு சம்பவம் நடந்தது, 2007 ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அந்த உயிர் போனதுக்கு இது நாள் வரைக்கும் இதுதான் உண்மையான காரணம்னு கண்டுபிடிக்கல. இப்போ நம்ம பிள்ளையோட உயிர் போனதுக்கும் சரியான பதில் கிடையாது, உண்மையான நேர்மையான விசாரணை கிடையாதுங்க. இதுதான் மறுக்க முடியாத ஒரு உண்மை. இதே போல் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குங்க ஒவ்வொரு இடத்துலையும், கல்லூரியிலையும் பள்ளிக்கூடத்துலையும். இதுக்கெல்லாம் எப்போ தான் விடை கிடைக்கும்னு தெரியல. இன்னும் எத்தனை உயிர்களை போக்கிட்டு இந்த மாதிரி பொய்களை சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. இதுவே ஒரு சில இடத்துல உண்மையை காமிக்கிறாங்க. ஏன்னா அந்த இடத்துல அந்த கல்லூரி மீதோ இல்லை பள்ளி நிர்வாகத்து மீதோ எந்த ஒரு தவறும் இல்லை அப்படின்னா மட்டும் அங்கே சிசிடிவி கேமரா ஒர்க் ஆகுது, உண்மையை காமிக்கிறாங்க. நம்ம குழந்தைகள் மீது எந்த ஒரு தவறும் இல்லாத இவனுங்க கொலை பண்ணுறானுங்க இல்லைங்களா, அப்போ மட்டும் சிசிடிவி கேமரா ஒர்க் ஆகாது, அதுக்கு உண்மைத்தன்மை வெளியே வராது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா அந்த திருப்பத்தூரில் அந்த அரசு உதவி பெறும் அந்த பள்ளிக்கூடத்தில் சிசிடிவி கேமரா இல்லாத இருக்குமா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த பள்ளிக்கூடத்தில் சுற்றியும் கண்டிப்பாக கேமரா இருக்கும். அந்த மாணவன் எந்த பக்கம் போனா என்ன பண்ணனா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். அந்த கிணத்துக்கிட்ட போய் நின்னானா நிக்கலையா என்ன பண்ணனா அத்தனையும் கண்டுபிடிக்க முடியும். ஆனால் மூடி மறைக்கிறதுக்கு தான் வேலை பார்க்குறாங்களே தவிர உண்மையை சொல்கிறதுக்கு யாரும் இல்லைங்க. இவங்களும் தன்னுடைய மகனை கிணத்துலேருந்து எடுத்ததுலேருந்து பல போராட்டங்கள் பண்ணி பார்த்துட்டாங்க. ஆனால் நம்மளை தான் சமாதானப்படுத்துறதுக்கு போலீஸ்காரங்க இருக்கிறாங்களே தவிர அவங்க மீது சட்ட நடவடிக்கை எடுக்கிறது கிடையாதுங்க. எப்படியோ அந்த பேரண்ட்ஸை மற்றவங்க எல்லாத்தையும் சமாதானப்படுத்தி நேற்று தான் பையனை அவங்கக்கிட்ட கொடுத்தாங்க. அதன் பிறகு அந்த பெத்த தாய் என்னங்க பண்ணுவா, கத்தி கதறிட்டு பிள்ளைய அடக்கம் பண்ணி இருக்கிறாங்க. அந்த பிள்ளையோட இறப்புக்கு என்ன காரணம், ஏன் காரணம், எவனால் அந்த பிள்ளையோட உயிர் போச்சு அப்படிங்கிற அந்த கேள்விக்குறி மட்டும் கேள்விக்குறியாகவே இருந்துக்கிட்டு இருக்குதுங்க.
நம்ம வழக்கில் கூட பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வந்தார், பார்த்தாரு. அப்போ அவரால் என்ன பண்ண முடியுமோ அதை சொல்லிட்டு போயிட்டாரு. ஒரு குழந்தை தானே விட்டுட்டு போங்க, ஒரு குழந்தை தானே விட்டுட்டு போங்கன்னு சொல்லிட்டு போனார். அப்போ எல்லா இடத்துலையுமே அவர் சொல்லக்கூடிய பதில் இதுதாங்க, ஒவ்வொரு குழந்தையே இறக்கும், விட்டுட்டு போங்க, ஒரு குழந்தை தானே, ஒரு குழந்தை தானே அப்படின்னு தான் சொல்கிறாரே தவிர இது நாள் வரைக்கும் ஒரு பள்ளி கல்வித்துறை அமைச்சராக ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காரா? எந்த ஒரு பள்ளிக்கூடமாவது அந்த பில்டிங்கு உள்ள சுற்றியும் கேப் இருக்காமல் கம்பி வேலி போடணும் அப்படிங்கிற ஒரு உத்தரவை போட்டிருக்காரா? சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்களும் எத்தனையோ பள்ளிக்கூடத்தை பார்த்துருப்பீங்க. ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துலேயும் பார்த்தீங்கன்னா அந்த மாடியில் கேப்பை அடைக்காமல் இன்னமும் பார்த்தீங்கன்னா வெறுமனையாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. ஏன் இதெல்லாம் விட்டு வச்சுருக்காங்க? ஏன்னா அதெல்லாம் இருந்தால் தான் பிள்ளைங்களோட உயிரை போக்கிட்டு ஏதாவது ஒரு பொய்யான காரணங்களை சொல்லணும் இல்லைங்களா? அதுக்காக தான் இந்த மாதிரிலாம் ஒரு சட்ட நடவடிக்கை எடுக்காமல் அமைதியாக இருக்கிறாங்க. எல்லா பள்ளிக்கூடத்துலேயும் இப்படி தான் இருக்கணும், அந்த மாடியிலையோ இல்லை மற்ற இடங்கள்லையோ பார்த்திங்கன்னா கேப் இருக்கக்கூடாது, ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு உத்தரவை ஸ்ட்ரிக்டாக எங்கேயாவது ஆர்டர் போட்டிருக்காங்களா? இல்லை எந்த பள்ளிக்கூடத்துலையாவது அதை நடைமுறைப்படுத்துகிறாங்களா? சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ கூட நம்ம பிள்ளையோட உயிர் போன அந்த பள்ளிக்கூடத்தில் கூட பார்த்தீங்கன்னா அந்த கேப்பு இன்னமும் ஓப்பனாக தான் இருக்குது. ஏன் ஓப்பனாக இருக்குது அப்படின்னா இன்னும் அடுத்த உயிர் போகணும்ல, அடுத்த உயிரை போக்கிட்டு அவங்களுக்கு பதில் சொல்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கணும்ல. அப்போ தானே குழந்தைங்க மேலே பைய போட முடியும். இல்லைனா நான் தான் செஞ்சேன் அப்படின்னு அவனால் ஒத்துக்க முடியுமா? சொல்லுங்கள். அதுக்காக தான் எல்லா இடங்களையும் இந்த மாதிரி விட்டு வைக்கிறாங்க. நம்ம வீட்டு பிள்ளைங்களை கொலையை பண்ணிவிட்டு கிணறு இல்லைன்னா டிச்சு இல்லைன்னா மாடியிலிருந்து வீழ்ந்துது எப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடியே கூட பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியில் 3 பொண்ணுங்க கிணத்துல குதித்து இறந்துட்டதா சொல்லுவானுங்க. இப்போ அந்த விழுப்புரத்தில் அந்த பொண்ணு டிச்சின்னு சொல்கிறானுவோ, இதுக்கு முன்னாடியே அந்த கன்னியாகுமரி பள்ளிக்கூடத்தில் கிணறுன்னு சொன்னானுவோ, இப்போ மாடின்னு சொல்கிறானுவோ. இன்றைக்கி திருப்பத்தூரில், நாளைக்கு யாரோ நம்ம வீட்டு பிள்ளைங்களை படிக்காமல் வீட்லேயே இருந்தால் போதுன்ற ஒரு மனநிலைமைக்கு நம்மளை தள்ளுறாங்க. பள்ளிக்கூடம் ஏண்டா அனுப்புகிறோம் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் தோணுதுங்க. பள்ளிக்கூடம் அனுப்பிவிட்டு நம்மளால் நிம்மதியாக கூட இருக்க முடியல. நம்ம குழந்தை எப்படா திரும்ப வீடு திரும்பும், ஒவ்வொரு நாளும் நம்ம நரக வேதனையை அனுபவிச்சுட்டு இருக்கிறோங்க. இதுக்கெல்லாம் நம்ம தமிழக முதலமைச்சர் அவர்கள் தான் தக்க நடவடிக்கை எடுத்து பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு தக்க பாதுகாப்பு கொடுக்கணும், தக்க நடவடிக்கை எடுக்கணும்னு அன்பான ஒரு கோரிக்கையை உங்கள் சார்பில் நானும் வைக்கிறேங்க.